गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशास्त्र परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ओम श्री दक्षिणामूर्ति स्वामिये शरणं। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நடப்பு குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 hour ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த சனி பெயர்ச்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது. அவ்வப்போது தொழில் துறையிலே நன்மைகள் என்பது கிடைக்கும். அதாவது சனி பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி என்பது சிலருக்கு பங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு கொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த கடகம் ராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள். பெரிய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும், திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும். மேலும் அஷ்டம சனி காரணமாக உங்களுக்கு உடல் நோய்கள் என்பது வந்திருக்கலாம். கால் உபாதைகள், உடலில் வீக்கம் போன்ற அனைத்தும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அத்தனையுமே இப்போது விலகுகின்றது. அஷ்டம சனி என்பது வருகின்ற 29/3/2029 25 முதல் விலகின்றது. அதன் பிறகு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற முடியுங்க. இந்த அஷ்டம சனி விலகுவதன் மூலமாக இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் நல்லதொரு மேன்மையையும் அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகின்றாருங்க. உங்களுக்கு ஆரோக்கிய குறைவிலிருந்து நல்லதொரு விடுதலை என்பது கிடைக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனை ஏற்படும். தந்தைக்கு கால் வீக்கம் அல்லது உடல் வீக்கம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் உப்பு சாப்பிடுவதை குறைத்து கொள்வது என்பது நல்லது. உப்பு சாப்பிட்டால், உப்பு அதிகமாக சாப்பிட்டால் சிறிது உடல் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். உங்கள் தந்தைக்கும் அதே பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். ஆகவே உங்களுக்கு எவ்வளவு லாபம் என்பது வருகின்றது என்பதை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் லாபத்திலே தடைகள் ஏற்படும். லாபம் என்பது கிடைப்பதில் சற்று குறைபாடுகள் ஏற்படும். ஆகவே எவ்வளவு லாபம் வருகின்றது, எவ்வளவு வருமானம் பெறுகின்றீர்கள் என்பதை வெளியில் சொல்லக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலேயும் இந்த சனி பகவான் பார்வையிடுகின்றார். 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். ஆகவே
உங்களுடைய சகோதரர்களுக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உங்களுடைய சகோதரர்களுக்கு கூட டிஸ்டி அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருக்கின்றது. உங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளுக்கு நல்லதொரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது மருத்துவம் மூலமாக நீங்கள் நல்லதொரு பூரண ஆரோக்கியத்தில் இனிமேல் அடைவீர்கள். குடும்பத்திலே சுப காரியங்கள் என்பது நடக்கும். இந்த சுப காரியங்கள் எப்போது நடக்கும் என்று பார்த்தால், ரிஷப ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற 29/3/2025 முதல், அதாவது சனிப்பெயர்ச்சி ஏற்பட்டவுடன் 14/5/2025 வரை ஒரு நல்லதொரு குருபலன் என்பது இருக்கின்றது. அடுத்தது குருபலன் என்பது சிம்மம் ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து சனி 9ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு காலமான 1/11/2026 முதல், நவம்பர் 2026 முதல் ஜூன் 2027 வரை ஒரு நல்லதொரு குரு பலன் என்பது இருக்கின்றது. ஆக இந்த 2 குரு பலத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். தொழில்துறையும் நல்லதொரு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் அமையாமல் இருந்தார்கள். இப்போது அந்த தொழிலாளர்கள் நல்லதொரு வேலை செய்யக்கூடிய திறமைசாலிகள் உங்களுக்கு தொழிலாளிகளாக அமைவார்கள். ஆகவே சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் என்பது ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே இடமாற்றங்கள் என்பது ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். உத்தியோகத்திலே உயர்வு இருக்கின்றது. அதன் மூலமாக சம்பள உயர்வு என்பது கிடைக்கும். நல்லதொரு வருமானம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது நன்றாகவே இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இப்போதிருந்தே செய்யலாங்க. இந்த சனி பெயர்ச்சி ஆன உடனேயே நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். புதியதொரு வாகனங்கள் இனிமேல் வாங்கலாங்க. பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. இந்ததொரு கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால குருவினுடைய வீட்டில் வருவதனால் புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டுமே தவிர பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பெண்களுக்கு நல்லதொரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்கள் கணவன்மார்களுக்கு, கடகராசியிலே பிறந்த பெண்களுடைய கணவன்மார்களுக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் வருவதனால காரிய சக்தி என்பது ஏற்படும். அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பார்கள். உங்கள் கணவன்மார்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் கணவன்மாருடைய பெயரிலோ அல்லது இருவருடைய பெயரிலோ சேர்ந்து கூட்டாக வீடு மனை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. விவசாயிகள் நல்லதொரு மகசூலையும் லாபத்தையும் பெறுவார்கள். கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நஷ்டம் ஏற்பட்டது. இனிமேல் நஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது. நிச்சயமாக நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயிரிடலாம். நிச்சயமாக அதற்குரிய வருமானம் என்பது நல்லதொரு விலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்களுக்கும் கடந்த 2.5 வருடங்களாக வயதானவர்களுக்கு மூட்டு வலி, கால் வலி, கைவலிகள், நடக்க முடியாமல் இருப்பது போன்ற சிரமங்கள் என்பது இருந்தது. அந்த சிரமங்கள் எல்லாம் இப்போது விலகி அவர்கள் நல்லதொரு நடமாற்றத்தை அடைவார்கள். கால் வலிகள் குறையும், மூட்டு வலிகள் குறையும், வீக்கம் என்பது குறையும், நல்லதொரு மருத்துவம் என்பது கிடைக்கும். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்யலாம். காசி, ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். அதன் மூலமாக நல்லதொரு யோகத்தை அடைவார்கள். தோஷங்கள் என்பது விலகும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வினைகள், கர்ம வினைகள் என்பது தீரும். மேலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு மதிப்பெண் கிடைக்கும். கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் மாணவர்கள் சிரமப்பட்டார்கள். அந்த சிரமங்கள் இப்போது விலகுகின்றது. அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷத்தை பெறுவார்கள். நல்லதொரு கல்லூரியிலேயே நல்லதொரு இடம் என்பது கிடைக்கும். அதே போல் படித்த கல்லூரியில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் என்பது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மார்ச் மாதத்திற்கு பிறகு வருகின்ற 29/3/2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக மிதுனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்போது 70% அதே போல் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கும் 80% வெற்றிகளை பெற்று சந்தோஷத்தை பெற்று நல்லதொரு யோகத்தை அடைவார்கள் என்று கூற முடியுங்க. அடுத்ததாக இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம சனி இப்போது விலகி இருக்கின்றது. மேலும் அந்த அஷ்டம சனியால் இருந்த பாதிப்புகள் என்பது சிறிது காலம் உங்களுக்கு தொடரும். அதை தொடராமல் இருப்பதற்காக ஒரே ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வேண்டிக் கொண்டு வரலாங்க. அடுத்ததாக குச்சனூர் அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானையும் சென்று வேண்டிக் கொண்டு வரலாம். அவ்வாறு வேண்டிக் கொண்டு வருவதன் மூலமாக
பிரச்சனைகள் என்பது தீர்ந்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு முறை உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமையன்று 8 லிட்டர் அல்லது 8 கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். வெற்றிலை மாலை ஒரு முறை போட்டால் போதும். வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை போட்டுவிட்டு வரலாம். அதன் மூலமாக அஷ்டம சனியில் இருந்த பாதிப்புகள் என்பது தொடராமல் உங்களால் சமாளிக்க முடியும். சரி, ஓகேங்க. மேலும் கடகராசியை பற்றின பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக உங்களை பார்க்க வரோம். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.